வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய இங்கு வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் வணக்கத்துக்குரிய அருமை அண்ணன் இ. மதுசூதனன் அவர்களே, இங்கு என்னோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தமிழகத்தின் பல பகுதிகளில் வந்து உங்களுடைய எழுச்சியினை, உங்களுடைய உள்ளத்தினுடைய உணர்ச்சிகளை தமிழக மக்கள் கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த கருத்தாக இங்கு கடந்த 4 தினங்களாக நீங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த கருத்தாக, ஒருமித்த கருத்தாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை நிறுவி அவர்கள் அறுபாடுபட்டு வளர்த்த இயக்கம் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் இதையோ புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆலமரத்தை தாங்கி நிற்கின்ற ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான விழுதுகள் ஆலமரமாக இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மாவுடைய கடும் உழைப்பால் மாண்புமிகு அம்மாவுக்கு வந்த சோதனைகள், வேதனைகள் எல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தினை 1.5 கோடிக்கும் மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக, யார் வந்தாலும் இந்த இயக்கத்தை அசைக்க முடியாத எதிர்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்களுடைய பொதுக்கூட்டங்களில் உரையாடுகின்ற பொழுது நம்முடைய இயக்கத்தை பற்றி மாண்புமிகு அம்மா அவர்கள் அடிக்கடி ஒரு கருத்தை சொல்லுவார்கள். இந்த இயக்கம் 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை தொடர்ந்து ஆற்றும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் கொள்கை முழக்கங்களை பல்வேறு பொதுக்கூட்டங்களில் முழங்கியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய கழகமும் ஆட்சியும் மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் கையில் கட்சியும் ஆட்சியும் கொடுப்பதற்கு தமிழக மக்களே எழுந்து நின்று அறப்போராட்ட வழியில் இன்றைக்கு ஒருமித்தோடு கருத்தோடு தமிழகம் எதிரொலிக்கின்றன. யாரும் எந்த சுயநல சக்திகளும் நம்முடைய இதே தெய்வம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த இயக்கத்தினை கைப்பற்ற முடியாது, கைப்பற்றுவதற்கும் நாங்கள் விடமாட்டோம். இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய சொத்து. இது யாருடைய குடும்ப சொத்தாக ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உறுதி ஏற்று இன்றைக்கு நாம் எல்லாம் ஒருமித்த குரலில் உரிமை குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். உறுதியாக நல்லது நடக்கும். கழகத்தையும் ஆட்சியும் கைப்பற்ற நினைப்பவர்களுடைய கனவு பகற்கனவாகவே முடியும். சொன்னால் உங்களுடைய உணர்வுகள் அவர்களது முயற்சியை தடுக்கும். உங்களுடைய எழுச்சி அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் அவர்கள் காற்றிலே பறக்க வேண்டும் என்பதை நல்ல நேரத்திலே கூறிக்கொண்டு தொடர்ந்து தொய்வில்லாமல் எழுச்சியோடு வந்து
ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்கள், பேரன்புள்ள தாய்மார்கள், சகோதரிகள், கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள், மாண்புமிகு இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீதும் மாண்புமிகு அம்மாவுடன் மாறா பற்று கொண்டு கழகத்தை கட்டி காத்து வருகின்ற அடிப்படை தொண்டர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து மீண்டும் உங்களுக்கு என்னுடைய எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கழகத்தினுடைய அவைத் தலைவர் எழுச்சி உரையாற்றுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை இந்த சிறந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நிரந்தர முதல்வர் அருமையண்ணன் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களை, அருமை அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, முன்சாமி அவர்களே, மனோஜ் பாண்டியன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, இங்கே திரளாக வருகை தந்துள்ள மைத்ரேயன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூய தொண்டர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் இன்றைய தினம் இந்த தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். குடும்ப அரசியலே இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த குடும்ப அரசியலை எதிர்த்து துவக்கப்பட்டதோ, எந்த கருணாநிதி என்ற வெகுஜன விரோதியை எதிர்த்து அண்ணா திமுக துவக்கப்பட்டதோ, அந்த அண்ணா திமுகவை இன்றைய தினம் காப்பாற்றுகிற பொறுப்பை அருமையண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அந்த கடமையை செய்வோம், கட்சியை காப்பாற்றுவோம், தொண்டர்களை காப்பாற்றுவோம், தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம் என்று கூறி விடைபெற்றேன். நன்றி, வணக்கம். என்ன விஷயத்தை வலியுறுத்தி நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உறுதியாக நல்லது நடக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும். போராடி